ராசிநாதனுக்கு மூன்றாவது வீடு மிதுன ராசி. அழகும் அறிவும் நிறைஞ்ச ராசி. அறம் பொருள் இன்ப ராசி. நெருப்பு நிலம் காற்று ராசி. சத்திரன் சூத்திரன் வைஷ்ணவ ராசி. வாழ்க்கையை தெளிவாக வாழணும், ஒரு டாக்டருக்கு படிக்கணும், மருந்து சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு படிக்கணும், வெளிநாடு கடல் தாண்டி வியாபாரம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் நிறைஞ்ச ஒரு ராசி மிதுன ராசி. விற்காத பொருளையும் விற்கக்கூடிய ஒரு தன்மை, இந்த பேச்சு திறமையும் முகம் மலர்ச்சியும் உள்ள ராசி மிதுன ராசி. அந்த மிதுன ராசிக்கு அதிபதி யார் தெரியுமா? விஷ்ணு பெருமான். காசு சம்பாதிக்கணும்னு ஏக்கம். ஆண்களும் காசு நிறைய சம்பாதிக்கணும், நல்ல தொழிலில் மேன்மை அடையணும், உயர் பதவி அடையணும், இப்படி தன்மைகள் நிறைஞ்ச ஒரு அமைப்பு மிதுன ராசி. சாதாரண அடிப்படை வேலைகள் இருக்க வேண்டிய பெண்கள், விற்காத பொருளை விற்கக்கூடிய தன்மையை பெண்கள், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ரெப்ரசன்டேட்டிவ், இவங்களும் இந்த மிதுன ராசிக்கு அதிபதியாகத்தான் இருப்பாங்க. அவங்க பேச்சும் அவங்க முகம் மலர்ச்சியும் அடுத்தவனை வசீகரம் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான தன்மை உடையவங்க இந்த மிதுன ராசி. அஷ்டம சனி முடிஞ்சிருந்தாலும் பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. 2016-17 வரக்கூடிய கஷ்டம், பெரிய கஷ்டத்தை சந்திச்சுருப்பீங்க. இந்த மிதுன ராசி பொதுவாக பார்த்தீங்கன்னா சித்தர் ஜாதகம், சிஸ்டர் ஜாதகம். ஆணா பிறந்தா சித்தர், பெண்ணா பிறந்தா கன்னியாஸ்திரி. ஏன்னா காதல் பண்ணுவீங்க, திருமணம் பண்ணுவீங்க, ஆனால் நீடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பொதுவாக கன்னியாஸ்திரி ஜாதகம் தான் இந்த அமைப்பு. அதனால கணவன் மனைவி கூட அன்பா இருங்க, அனுசரித்து போங்க. இப்படி அனுசரித்து போய்கிட்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கை தெளிவாக நடக்கும். இந்த மிதுன ராசிக்கு 12வது வீட்டில் குரு பயிற்சி. வீடு கட்ட போறீங்க, காரு வண்டி பங்களா வாங்க போறீங்க, மண்ணு மாளிகை கட்ட போறீங்க. ஏன் உங்களுக்கு ஒரு லோன் கிடைக்கும்னு சொல்லலாம். சின்ன வயசுல ஒரு 22 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் லோன் கேட்கலாம். அந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. இந்த மிதுன ராசி வழிபடக்கூடிய தெய்வம் விஷ்ணு பெருமான். பெருமாளை வழிபட்டு வந்தீங்கன்னா உன் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும். இந்த மிதுன ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு பார்ப்போம். மிதுன ராசி நேயர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் யாரு, எந்த தெய்வத்தை வழிபடணும், அந்த தெய்வத்துடைய தன்மை என்ன, இவரை வழிபட்டா நல்லது நடக்குமா, நல்ல சீட்டா பார்க்கலாமா? மிதுன ராசி நேயர்கள், அண்ணன் தம்பி அங்காளி பங்காளினால இனிமே யோகம் உண்டு. உன் மனக்கவலை விட்டு விலக போது. திசை மாறி போனவங்கெல்லாம் உன் காலை தேடி வரக்கூடிய நேரம் உண்டு. நீ செய்கிற தொழிலில் லாபங்கள் வரப்போகுது. ஏன் திருமணம் கூட போது. உன் சொந்தமோ பந்தமோ உங்களுக்கோ செல்வம் செழித்தோந்து வாங்க போகுது. நீங்கள் போக வேண்டிய கோயில் எது தெரியுமா? சமயபுரம் மாரியம்மா. ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாளுக்கு ஒரு தாம்பலத்தில் ஒரு மாலை, ஒரு புடவை, 1 டசன் வளையல், மஞ்சள் குங்குமம், வெத்தலை பாக்கு வாழைப்பழம், ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி வாங்கி சாமி கிட்ட கொடுத்து அந்த கண்ணாடியை திருப்பி வாங்கி வீட்டுக்கு கொண்டுட்டு போனீன்னா நீ ஆசைப்பட்டது நடக்கும். நீ எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையும். உன் கவலைகள் போச்சு, கஷ்டங்கள் போச்சு. இந்த குரு பெயர்ச்சி 2024 வந்த குரு பெயர்ச்சி 100க்கு 100 சக்சஸ் கிடைக்கும். பொதுவாக ஒரு கிரகம் ஒரு ஆட்சி பீடத்தில் அமைஞ்ச உடனே பலன் கொடுக்காது. 3 மாசமாவது ஆகணும். சித்திரை வைகாசி ஆனி மாதம் 3 மாதத்துக்கு இந்த சமயபுரம் மாரியம்மா கோயிலுக்கு போனாலோ, இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்க வேண்டிய உக்ரமான தெய்வம், சக்தி வாய்ந்த தெய்வம், இதெல்லாம் உள்ளடக்கின திருவேற்காடு கருமாரியம்மா கோயிலுக்கு போனாலும் யோகம்தான். இல்லை சானட்டோரியம் வாசல்ல இருக்க வேண்டிய அற்புத சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு போனாலும் யோகம்தான். நினைச்ச காரியம் நடக்கும். திருவேற்காடு கருமாரியம்மா கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற புத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு அந்த மஞ்சள் குங்குமத்தை வச்சு ஒரே ஒரு தாலி வாங்கணும். அந்த தாலியை நீ கழுத்துல மாட்டிக்கிட்டா, கணவன் கையால மாட்டிக்கிட்டா உன் ஜாதகத்தை யாராலையும் பிரிக்க முடியாது. நீ ராஜா, நீ ராணி. கணவனுக்கு இடையூறு வராது, உங்களுக்கு இடையூறு வராது. கருத்துள்ள மனையில கலகங்கள் விலகி சூப்பரா வாழக்கூடிய தன்மை உண்டு. இல்லை சமயபுரம் மாரியம்மா கோயிலில் மஞ்சள் கயிறு வாங்கி இந்த மாதிரியான சின்ன வழிபாட்டை செஞ்சுக்கிட்டு வந்தா உன் தவக்கோலம், உன் சிஸ்டர் ஜாதகம், கன்னியாஸ்திரி ஜாதகம் கலைஞ்சு கணவன் மனைவியோடு சேர்ந்து வாழுவேன்.